A very big hi to all the behindwords.com viewers. This is your VJ Ramya. என் பக்கத்துல வந்து அழகு, அறிவு, திறமை இது எல்லாம் வந்து ஒரு சேர கலந்த ஒரு சூப்பர்பான யங் ஹேப்பனிங் ஹீரோ இருக்காரு. Let's say hi to Vimal. எப்படி இருக்கீங்க விமல்? நல்லா இருக்கேன். ஓகே விமல், உங்களுக்கு அறிவு அப்படிலாம் சொல்லிட்டு டக்குன்னு என்ன காமிச்சா என்ன நினைப்பாங்க? உண்மையை தானே சொன்னேன். இப்போ கேடி பில்லா கிளாடிறாங்க இந்த ப்ரமோஷனுக்காக தான் இந்த இன்டர்வியூ. பட் உங்களை அறிமுகப்படுத்தினது வந்து பசங்க படம் மூலமா பாண்டிராஜ் சார். அவரோட நீங்க மறுபடியும் ஒர்க் பண்றீங்க. எப்படி இருக்கு அந்த ஃபீலிங், உங்களோட குருநாதரோட ஒர்க் பண்ற அந்த அனுபவம்? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அவரோட திருப்பி எப்போ இணைய போகிறோம்னு நினச்சிட்டு இருக்கப்போ தான் அந்த கரெக்டான அந்த வாய்ப்பு வந்தது. பசங்க படத்தில் நடித்த மாதிரி தான் இருக்குது. இன்னும் ஏதோ இப்போ தான் நான் நேற்று நடித்த மாதிரி தான் இருக்குது. அவரோட ஒர்க் பண்ணும்போது பார்த்தா அதே சந்தோஷம், அதே ஒரு ஹாப்பி நல்லா இருந்தது. என்ன டிஃப்ரென்ஸ் இப்போ மற்ற பேனரில் மற்ற டேரக்டர்ஸோட ஒர்க் பண்ணும்போதும் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ண பாண்டிராஜ் சாரோட ஒர்க் பண்ணும்போதும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? டிஃப்ரென்ஸு இப்போ மற்றவங்கன்னா எல்லாருக்கும் தெரியும். இப்போ விமலும் தெரிஞ்சு நடிகர் ஒரு ஹீரோன்னு தெரிஞ்சு தான் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. அதனால் அங்கே ஒரு மாதிரி ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும். ஒரு இயக்குனருக்கும் ஒரு கதாநாயகனுக்கான உறவு மட்டும்தான் இருக்கும். அதே இவர்கிட்ட வந்து அப்படி கிடையாது. ஒரு அண்ணன் தம்பி உறவு, ஒரு குருநாதரோட சிஷ்யன் அந்த உறவு, ஒரு வாத்தியார் மாணவனுக்கான உறவு, எல்லா உறவுமே இவர்கிட்ட இருக்கும். அதனால் இவர்கிட்ட ஒர்க் பண்ணுறது ஒரு தனியாக ஒரு வித்தியாசம் தெரியும். நீங்க வந்து பார்க்கும்போது பயங்கர ரொம்ப கேஷுவலா ஆனால் ரொம்ப சீரியஸான ஒரு பர்சன் மாதிரி இருக்கீங்க. ஆனால் படங்கள் மாத்திரம் வந்து நிறைய காமெடியில் கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணுறீங்கல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் கலகலப்பு, 2வது படம் இப்போ ரிலீஸ் ஆக போகிற கேடி பில்லா கில்லாடிறாங்க. அது வந்து கான்ஷியஸாக நீங்கள் காமெடி படத்தில் பண்ணணும் அப்படின்றதுனால இல்லை ரொம்ப பேசிக்கலாக நீங்களே வந்து காமெடி பர்சனா? இல்லை, பேசிக்காக நான் வந்து எனக்கு என்னென்னா இந்த மைக்கு இது மாதிரி பார்த்தா தான் பேச வராது. நார்மலாக இருந்தால் நல்லா பேசுவேன். இப்போ நார்மலாக இல்லாமல் நான் வேற மாதிரியா இருக்கேன் இப்போ. இல்லைங்க, மைக்குக்கு முன்னாடி சொல்கிறேன். அது ஒரு பழக்கம் வேணும். இப்போ நீங்கள் வந்து கரெக்டாக உங்களுக்கு தான் வேலையை, அதனால் நீங்கள் கரெக்டாக பேசுகிறீங்க. டைமிங் அந்த உங்களுக்கு இதான் வேலையே நீங்கள் செய்கிறீங்க, எனக்கு என்ன இதான் வேலை, எனக்கு 1000 வேலை இருக்குது அப்படி சொல்கிறீங்க. அப்படிலாம் சொல்லுவேன். படத்தில் வந்து டைலாக் கொடுத்துட்றாங்க, அதை இயக்கிறதுக்கு ஒரு இயக்குனர் இருக்காங்க. தப்புன்னா ஒன்று போய்க்கலாம். இப்போ இங்கே அப்படி கிடையாது. தப்பு பண்ணால் தப்பு தானே. ஓஹோ, அந்த பாயிண்ட்னால நீங்கள் ரொம்ப கான்ஷியஸாக இருக்கீங்க. பட் ஏன் காமெடி ரோல்ஸ் பண்ணணுன்ற இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியா இல்லை வாகை சுடவா மாதிரி படங்களும் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? வாகை சுடவா மாதிரி படமும் பண்ணணும், காமெடி படங்களும் பண்ணுவோம். ஏன்னா இப்போ வந்து வாகை சுடவுலையுமே காமெடி இருக்கும். அதனால் ஏன்னா காமெடி தான் எல்லாம் ரசிக்கிறாங்க. ரெண்டாவது நம்ம இந்த உடம்புக்கு வந்து காமெடி தான் செட் ஆகும். நான் போய் 2 பேர்த்து அடிக்கிற மாதிரி இருந்தால் செட் ஆகும். ஆமாம், அது காமெடி ஆகிடும். அப்புறம் நம்ம காமெடியாக போயிட வேண்டியதான். ரைட். நீங்கள் ஒர்க் பண்ணுற ஆர்டிஸ்டும் இப்போ வந்து இந்த கலகலப்பில் வந்து ஆக்டர் சிவாவோட ஒர்க் பண்ணீங்க. இந்த படத்தில் சிவகார்த்திகேயனோட ஒர்க் பண்ணுறீங்க. 2வது படம்ல வந்து அமுதன், அவரும் வந்து காமெடிக்கு பேர் போன ஒரு டைரக்டர். ஸோ இந்த மாதிரி காமெடி ஆக்டர்ஸோட ஒர்க் பண்ணும்போது அவங்க காமெடியில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கா அவங்களோட ஒர்க் பண்ணுற டிஃபிகல்ட்டி, அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ்னா என்ன? இல்லை, கொஞ்சம் ஏன்னா அவங்களுக்கு டைமிங் சென்ஸ் எல்லாமே இருக்கும். நம்ம வந்து ரிஹர்சல் பார்க்கும்போது இதை நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு பேசி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பேசும்போது சிவகார்த்திகேயன், இப்போ மெர்ச்சி சிவா, உங்கள்கிட்ட நிறைய விஷயங்கள் கற்றுக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது. இப்போ வந்து ஒரு காமெடி ஆர்டிஸ்ட்டுக்கிட்டே நடிச்சுட்டு இருக்கிறதோட ஒரு ஹீரோ காமெடி பண்ணுறவங்கள்ட்ட நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். இப்போ நான் சிவாகிட்ட நிறைய கற்றுக்கிட்டேன், சிவகார்த்திகேயன்ட்ட நிறைய கற்றுக்கிட்டேன். இப்போ நம்ம கற்றுக்கிட்டால் நம்ம இண்டிவிஜுவலாக பண்ணுற இடத்துல அதை வந்து நமக்கு யூஸ் ஆகும். ஒரு ஊர்ல லட்சியமே இல்லாத 2 வெட்டி பசங்க. எவன் சொன்னா இல்லன்னு? நல்லா ஊர் சுத்தணும், நல்லா அப்பா அம்மாட்ட திட்டு வாங்கணும். சாப்பிடுங்க அப்பனே. நான் யாரு எனக்கேதும் தெரியலையே. எங்களுக்கும் தான். ஆஃப் லேட் வந்து 2 ஹீரோ சப்ஜெக்ட், 3 ஹீரோ சப்ஜெக்ட் இதுலலாம் வந்து விமலை பார்த்துட்டு இருக்கோம். இப்போ கூட நீங்கள் வந்து சேரன் சார், அர்ஜுன் சாரோட வந்து 3 பேர் 3 காதலில் ஒர்க் பண்ண போறீங்க. இப்போ ஒர்க் பண்ணுற படங்களும் வந்து டூவல் ஹீரோ சப்ஜெக்ட்ஸாக இருக்குது. 2வது படம்ல மறுபடியும் 3 ஹீரோ, இந்த படத்தில் 2 ஹீரோ. ஸோ இது கான்ஷியஸாக பண்ணதா? ஏன் சோலோ ஹீரோ சப்ஜெக்ட்ஸை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறீங்களா கொஞ்ச காலமாக? இல்லை, அவாய்ட் பண்ணல. இப்போ தேசிங்க ராஜா, மஞ்சப்பை, ஜன்னலோரம் இந்த மாதிரி படங்கள்லாம் தனியாகவும் இருக்குது. இது வந்து கதையை கேட்டோம், நல்லா இருக்குது, மிஸ் பண்ண மனசு வரல.
சரி ஏன் 2 ஹீரோக்காக ஒரு நல்ல கதையை நல்ல படத்தை ஏன் இழக்கணும் அப்படின்றது தான் காரணம். ஓகே ரைட். 2 ஹீரோயின் வந்து ஒரே இடத்துல ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்தாங்கன்னா அவங்களுக்குள்ள பயங்கர சண்டை தகராறுலாம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 ஹீரோ இருந்தா எப்படி இருக்கும்? அவங்களுக்குள்ளே ஏதாவது ஈகோ ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குமா, கிளாஷஸ்லாம் இருக்குமா? இப்போ இருக்க வாய்ப்பு இல்லை. சப்போஸ் அவங்க யாருங்கிறத பொறுத்து இருக்கு. ஓகே. இப்போ எனக்கும் சிவாவுக்கும் வந்தது கிடையாது, எனக்கும் சிவகார்த்திகனுக்கும் வந்தது கிடையாது, உங்களுக்கும் யாருக்கும் வந்திருக்கு? இதுவரையும் யார்கிட்டையும் வந்ததில்லை. ஓகே. இப்போ ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட் அர்ஜுன் சாரோட சேரன் சாரோட ஒர்க் பண்ணும்போது இல்லை, அது வந்து என்னென்னா 3 பேரும் 3 தனித்தனி கதைகள். ஓ இப்போ யாருமே அந்த கதையிலையும் இப்போ நான் மட்டும் ஒரு அர்ஜுன் சாரோட ஒரே ஒரு நாள் ஷூட்டிங் காம்பினேஷன் இருந்தது. ரொம்ப நல்ல மதிப்பாக தான் இருந்தார். நான் ஒரு பெரிய ஆள் சீனியர் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் அவர் வீட்டிலேருந்து சாப்பாடுலாம் வர வச்சு கொடுத்தாரு. ஒரே ஒரு நாள் தான். சூப்பர் சூப்பர். ரொம்ப இயல்பாக பழகினார். ரொம்ப நமக்கும் ஒரு நிறைய அனுபவங்களை அவர்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு. ஓகே. உங்களோட படங்கள்ல மட்டும் ரொம்ப அழகான ஹீரோயின்ஸ் இருக்காங்களே, அஞ்சலி, அப்புறம் பிந்து மாதவி, ஓவியா, அது எப்படி நீங்க சூஸ் பண்ணுவீங்களா இவங்க ஹீரோயினா போடலாம்? இயக்குனர் தான் சூஸ் பண்ணுறேன். ஓகே ஸோ ரைட். இப்போ பிந்து மாதவியோட இந்த படத்துல ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இந்த மாதிரி அவங்க என்ன மெயினாக அவங்களுக்கு கொஞ்சம் தமிழ் தெரியும், புரிஞ்சுக்கிற அளவுக்குனா தெரியும். ரைட். எனக்கு கொஞ்சம் இங்கிலீஷ் கொஞ்சம் கம்மி தான். அதனால் கொஞ்சம் தமிழ் தெரிஞ்ச ஹீரோயின்கள் அந்த மாதிரி அவங்களோட நடிக்கும்போது நம்ம வந்து பேசி வச்சுக்கிட்டு பண்ணுற ஈஸியாக அந்த டைலாக்லாம் பார்த்துக்கிறதுக்கு ஒரு வசதியாக இருக்கும். வெறும் ஹிந்தி இங்கிலீஷ் தெரிஞ்சவங்கள்ட்ட வந்து சும்மா நம்ம வந்து ஒரு கடமையான நடிக்க முடியும். அவங்களுக்கு என்ன நம்ம சொல்கிறது புரியாது, ப்ராம்ப்ட் பண்ணி அப்படி போயிடுவாங்க. இவங்களுக்கு கொஞ்சம் தெரியறதுனால பேசிட்டு பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே. கேடி பில்லா கில்லாடி ரங்கா, இதுல வந்து யாரு பில்லா யாரு ரங்கா, இந்த கேள்வியை யார்கிட்ட கேட்டாலும் வந்து அவங்க படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. நீங்களாவது அந்த உண்மையை எங்களுக்கு சொல்வீங்களா? இதுவும் படம் பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். இருந்தாலும் இப்படி ஒரு மாதிரி வேணா சொல்லலாம். நான் கில்லாடியாக இருக்கும்போது அவர் கேடியாகும், அவர் கேடியாக இருக்கும்போது நான் கில்லாடியாகும். ரெண்டும் ஒன்று தானே. படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம்னே சொல்லிருக்கலாம். 2013ல மேக்ஸிமம் ஃபிலிம்ஸ் பண்ற ஹீரோ யாரு அப்படின்னா விமல் தான். கிட்டத்தட்ட ஒரு 7-8 படம் நீங்க வந்து கமிட்மெண்ட்ல இருக்கீங்க. அது என்னென்ன படம்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? முதல்ல எங்களுக்கு வரிசையா சொல்லுங்க நீங்க பண்ண போற படங்கள்லாம். தெரியல எது எப்போ எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. ஆனால் பண்ணிட்டு இருக்க படங்கள் ஒரு 4 படம். அந்த படங்கள் என்னென்னு சொல்ல முடியுமா? இப்போ அது 3 பேர் 3 காதல், கேடி பில்லா கில்லாடுறங்க, 2வது படம் மஞ்சப்பை, ஜன்னல் ஓரம், கூத்து. இது அப்படி போயிட்டே இருக்கும் லிஸ்ட் இல்ல?